بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان إلى آخر الآية. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: اقرأوا القرآن فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலாவை ஆரம்பமாக புகழ்ந்து அவனின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றியோர் மீதும் அல்லாஹுவின் சாந்தி சலாம் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக, கண்ணியமும் புண்ணியமும் இரண்டர கலந்துறவாடுகின்ற புனிதமிகு ரமலான் மாதத்தை அடைந்து அந்த ரமலானின் ஆரம்ப இரு பகுதிகளை நாங்கள் முடிவுறுத்தி கொண்டிருக்கின்ற இன்றைய கால சூழலிலே, ரமலான் என்கின்ற அல்லாஹுடைய விருந்தாளி இன்னும் 10 அல்லது 9 தினங்களிலே எங்களை விட்டு முழுமையாக அது பிரியாவிடை பெறப்போகிறது. அருள்மிகு ரமலான் பல்வேறு சிறப்புகளை சுமந்ததாக அது எங்களிடம் வந்து தினமும் அது எங்களை பயிற்றுவித்து கொண்டிருக்கிறது, உடம்போட்டு கொண்டிருக்கிறது. எங்களை அல்லாஹுடைய அருளுக்குரியவர்களாக, பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக, நரக விடுதலை அடைந்து கொள்ளவர்களாக மாற்றுகின்ற பணியிலே அது முழுமூச்சாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் அருள்மிகு ரமலான் எப்படி ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் நரக விடுதலையும் சுமந்து வந்ததோ, இவ்வாறுதான் குர்ஆனுடைய மாதமாகவும் அது தன்னை அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறது. எப்படி ஷஹ்ருல் முவாசாத் என்கின்ற பிறருடைய இன்ப துன்பங்களில் பங்கெடுக்க பயிற்சி தர ரமலான் வந்ததோ, ஷஹ்ரு ஸப்ர் என்கின்ற பொறுமைக்குரிய மாதம் என்கின்ற பெயரோடு எங்களிடம் இந்த ரமலான் வந்ததோ, அதே போன்றுதான் சேடமாக ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆனிய மாதம், குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம், குர்ஆன் அருளப்பட்ட மாதம் என்கின்ற எந்த விசேடமான சிறப்பையும் சுமந்து இந்த கண்ணியமிக்க ரமலான் எங்களிடம் வந்து அதிலே 20 தினங்கள் எங்களை விட்டு பிரியாவிடை பெற்றிருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, அல்லாஹு தஆலா மோமின்களை பொறுத்த வகையில் உலக வாழ்விலே இப்படியான சந்தர்ப்பங்களை அவர்களுக்கு வழங்கி அவனின் பக்கம் நெருக்கத்துக்குரியவர்களாக அவர்களை மாற்றிக்கொள்ள விரும்புகிறான். நாளை மறுமையிலே இப்படியான இந்த ரமலானை பயன்படுத்தி அமல்கள் புரிந்து தன்னுடைய அடியான் நான் அவனுக்காக ஆயத்தம் செய்து வைத்திருக்கின்ற சுகந்தங்கள் நிறைந்த சுவனத்தின் சொந்தக்காரனாக அவன் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். அதே போன்றுதான் அபரிதமான நன்மைகளை இந்த ரமலானை பயன்படுத்தி அவன் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். இந்த அடிப்படையில் தான் குர்ஆனிய மாதமான இந்த ரமலானுடைய மாதம் இன்னும் 10 அல்லது 9 தினங்களிலே எங்களை விட்டு முழுமையாக பிரியாவிடை பெறப்போகிறது. குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட இந்த மாதத்தில் 20 தினங்கள் எங்களை விட்டு பிரிந்திருக்கின்ற நிலையில் எங்களுக்குள் ஒரு மேல் பரிசீலனை, சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. குர்ஆனுக்கும் எங்களுக்கும் இடையிலான தொடர்புகள் எப்படி இருக்கிறது? இந்த 20 தினங்களும் நாங்கள் குர்ஆனோடு வைத்திருந்த தொடர்புகள் என்ன?
அதிகமாக குர்ஆன் ஓதுவதற்காக நாங்கள் எப்படி நேரங்களை செலவழித்திருக்கிறோம், குர்ஆனுடைய கருத்துக்களை விளங்குவதற்காக எவ்வளவு நேரம் கொடுத்திருக்கிறோம், குர்ஆனிலே நம்முடைய தொழுகைக்கு உதவியாக அமைகின்ற முக்கியமான சூறாக்களை மனனமிட்டுக் கொள்வதற்கு நாங்கள் என்ன முயற்சி செய்திருக்கிறோம், அல்லது குர்ஆனை ஓத பயிற்சி பெறுவதற்கான என்ன வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம். எங்களில் ஒவ்வொருவருடைய இல்லங்களிலும் அல் குர்ஆனை அழகாக ஓத பயிற்றுவிக்கப்பட்ட சிறுவர்கள் எங்களுடைய குழந்தைகள் இருக்கிறார்கள். அழகாக அல் குர்ஆனை ஓதக்கூடிய, பாட்டு ஓதக்கூடிய, அல்லது மனனமிட்டு அதை ஒப்புவிக்கக்கூடிய நிறைய குழந்தைகள் எங்களுடைய வீடுகளில் இருக்கிறார். இப்படியான இந்த குழந்தைகளுக்கு அருகாமையில் இருந்து நாங்கள் குர்ஆனை ஓதுகிறோம், நீங்கள் இதை சரி பாருங்கள் என்று சொல்லி அதில் விடுகின்ற தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு எங்களில் எத்தனை பேர் முயற்சி செய்திருக்கிறோம் என்கின்ற கேள்வி எங்களுக்கு முன்னால் தொக்கி நிற்கிறது. ஒவ்வொரு பள்ளி வாயில்களிலும் துஹருக்கு பின்னாலும், அசருக்கு பின்னாலும், அல்லது தராவி தொழுகையின் பின்னாலும் நடைபெறுகின்ற ஹிஸ்பு மஜ்லிஸ் என்கின்ற குர்ஆனை எண்ணியமிக்க உலமாக்கள் முன்னிலையில் ஓதி ஒப்புவிக்குகின்ற இந்த விடயம் காலமாக ஒவ்வொரு ரமலானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சபைக்கு எத்தனை பேர் சமூகம் அளித்திருக்கிறோம், எத்தனை பேர் இந்த சபைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்படியான மஜ்லிஸ்களிலே அமர்ந்திருந்து ஓரிரு வசனங்களை ஓதி அதில் விடுகின்ற தவறுகளை கூச்சம் இல்லாமல் திருத்திக் கொள்வதற்கு எத்தனை பேர் முயற்சி செய்திருக்கிறோம் என்கின்ற இப்படியான கேள்விகளை இந்த மிகுதியாக இருக்குகின்ற ரமலானுடைய காலத்திலேயாவது எங்களுக்குள் கேட்டு மிகுதியாக இருக்குகின்ற இந்த சந்தர்ப்பத்தை குர்ஆனோடு நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிப்போமாக இருந்தால், குர்ஆனிய கருத்துக்களை விளங்குவதற்கு நாங்கள் நேரம் ஒதுக்குவோமாக இருந்தால், குர்ஆனிலே உள்ள முக்கியமான சிறிய சூறாக்களை மனனமிடுவதற்கு நாங்கள் முயற்சிப்போமாக இருந்தால், நாங்கள் தொழுகையில் ஓதுகின்ற குறிப்பாக சூரத்துல் ஃபாத்திஹா என்கின்ற எங்களுடைய பரலான தொழுகை அங்கீகரிப்பதற்கு ஃபரலாக இருக்குகின்ற இந்த சூரத்துல் ஃபாத்திஹா என்கின்ற அல் குர்ஆனுடைய தோற்றுவா என்றும், சபுல் மசானி 7 திரும்ப திரும்ப ஓதுகின்ற வசனங்களை கொண்டது என்கின்ற பெயரையும், உம்முல் கிதாப் என்கின்ற இப்படியான பல்வேறுபட்ட சிறப்பு பெயர்களை சுமந்து இருக்குகின்ற இந்த சூரா ஃபாத்திஹாவை திருத்தமாக ஓதுவதற்கு நாங்கள் எங்களுடைய வாழ்வில் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் என்ன? இப்படியாக இந்த ரமலானையாவது நாங்கள் பயன்படுத்தி சூரத்துல் ஃபாத்திஹா என்கின்ற அத்தியாயத்தை அழகாக ஓதுவதற்கும், அழகாக அதை மனனமிடுவதற்கும், அதனுடைய கருத்துக்களையாவது நாங்கள் வாசித்து விளங்கி ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்காத்திலும் உணர்வு பூர்வமாக இந்த சூரா ஃபாத்திஹாவை நாங்கள் ஓதி அதனுடைய கருத்துக்களை மனதுக்கு எடுத்து நாங்கள் தொழுகையில் ஈடுபடுவோமாக இருந்தால், அந்த தொழுகை உண்மையில் அது ஒரு உணர்வுபூர்வமான தொழுகையாக, உணர்ச்சி மிக்க தொழுகையாக அது இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, அருள்மறை அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இந்த மாதம் குர்ஆனிய மாதம் என்பதை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், இந்த ரமலான் மாதம் எத்தகையதென்றால், உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், கண்ணியமிக்க அருள் மிகுந்த அற்புதமான வேதம் இந்த மாதத்தில் தான் இறக்கி வைக்கப்பட்டது என்று அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுகின்ற, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டுகின்ற அற்புதமான இந்த அல் குர்ஆனை சங்கை மிகுந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் இறக்கி வைத்தோம் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறார். அதே போன்றுதான் சூரத்துல் கத்ர் அத்தியாயம் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்கின்ற ஆரம்ப கத்ருடைய அத்தியாயம், இந்த லைலத்துல் கத்ர் என்கின்ற சங்கை மிகுந்த இரவில் இந்த
அல் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டது என்று சொல்கிறது. அந்த இரவை தேட இப்பொழுது நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அந்த இரவை அடைந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் எங்களை நோக்கி வந்திருக்கிறது. ரமலானுடைய இறுதி 10 ஒற்றையான தினங்களிலே இந்த 1000 மாதங்களை விட சிறந்த கண்ணியமிக்க இரவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நபிகளால் வலியுறுத்திய அப்படியான சங்கை மிகுந்த ஒரு இரவை தேடிக்கொண்டிருக்கின்ற நாங்கள் அப்படியான அந்த இரவில் தான் இந்த அற்புதமான வேதம் இறக்கி வைக்கப்பட்டது இந்த பூமிக்கு என்று அல் குர்ஆன் சொல்கிறது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி அருள்மறை அல் குர்ஆனை பற்றி நிறையவே அல் குர்ஆன் அதையே பேசிக் கொண்டிருக்கிறது. அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். தாலிகல் கிதாப், இது அல்லாஹ்வுடைய வேதம். லா ரைப ஃபீஹி, இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஹுதல் லில் முத்தகீன், தக்வாதாரிகளுக்கு இது நேர்வழி காட்டும் என்று அல் குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ராவின் ஆரம்பத்திலே அல்லாஹ் தஆலா அடித்து சொல்கிறான், இது எங்களுடைய வேதம், இது நாங்கள் இறக்கி வைத்தது, இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று அல் குர்ஆனின் ஆரம்பத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல் குர்ஆனை படிக்க வேண்டும், ஆராய்ச்சி செய்ய வேண்டும், அதனுடைய கருத்துக்களை விளங்க வேண்டும் என்று அல் குர்ஆனை ஒரு மனிதன் புரட்டுகின்ற பொழுது ஆரம்பமாகவே அவனுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுகிறது. இந்த அல் குர்ஆன் இது எங்களிடமிருந்து வந்தது, எங்களிடம் இல்லாமல் வேறு நபர்களிடம் இருந்து இந்த குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் இதிலே நிறைய தவறுகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள் என்று அல் குர்ஆன் இன்னும் ஒரு வசனம் சொல்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உலக வரலாற்றிலே நிறைய நூட்களை எழுதிய ஆசிரியர்களை பார்க்கிறோம். அவர்கள் அவர்களுடைய நூட்களின் ஆரம்பத்தில் அல்லது இறுதியிலே அவர்கள் அதிலே விடப்பட்ட தவறுகளை எங்களுக்கு சொல்கிறார்கள். இதில் இப்படியான தவறுகள் இருக்கிறது, இந்த இடங்களில் இப்படியான தவறுகள் விடப்பட்டிருக்கின்றன, நீங்கள் அவற்றை திருத்திக் கொண்டு நீங்கள் எங்களுடைய நூட்களை நீங்கள் வாசிக்கலாம் என்று சொல்கிறார். அல்லது எங்களுடைய எழுத்திலும் ஆராய்ச்சியிலும் ஒப்புவிப்பிலும் வடிவமைப்பிலும் ஏதாவது குறைகள் கண்டால் எங்களோடு தொடர்பு கொண்டு நீங்கள் அதை பேசுங்கள் என்று சொல்கிறார்கள். இங்கே அல் குர்ஆனை இறக்கி அதனுடைய ஆசிரியரான அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லா ரைப ஃபீ, இதில் எந்த சந்தேகமும் இல்லை, தக்வாதாரிகள் இதனூடாக நேர்வழி பெறுவார்கள் என்று சொல்கிறார். இப்படி அற்புதமான வேதம் இந்த அல் குர்ஆன், சந்தேகம் இல்லாத வேதம் அல் குர்ஆன். இன்னஹு லகுர்ஆனுன் கரீம் ஃபீ கிதாபின் மக்னூன் லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன். கண்ணியமாக இந்த அல் குர்ஆன் கண்ணியமானவரிடமிருந்து வந்திருக்கிறது. இது லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்கின்ற பாதுகாக்கப்பட்ட ஏட்டிலே பதியப்பட்டிருக்கிறது. இதிலே எல்லா வகையான அழுக்குகளிலும் இருந்தும் துப்பரவானவர்கள் தான் இதை தொட வேண்டும் என்று அல் குர்ஆன் பேசுகிறது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி நிறையவே அல் குர்ஆன் தன்னை பற்றி நிறைய இடங்களில் அறிமுகப்படுத்துகிறது. அதே போன்று நீங்கள் குர்ஆனை ஆராய்ச்சி செய்ய வேண்டாமா, ஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா என்று சொல்கிறது. உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் மிருக பூட்டப்பட்டிருக்கிறதா? நீங்கள் ஏன் இதை ஆராய்ச்சி செய்யக்கூடாது, ஏன் இதை வாசிக்க கூடாது, இதை பொருளுணர்ந்து ஓதக்கூடாது என்று குர்ஆன் கேட்கிறது. இப்படித்தான் இறுதியாக நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் குர்ஆனை அதிகம் ஓதுங்கள், அது நாளை மறுமையிலே உங்களுக்கு சிபாரிசாக வரும் என்று சொன்னார். யாருடைய உள்ளத்தில் குர்ஆனுடைய ஒரு சிறிய பகுதி மரணமாக இல்லையோ அவருடைய உள்ளம் பாலடைந்த வீட்டுக்கு சமன் என்று சொன்னார்கள். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். குர்ஆனை நாங்கள் தான் இறக்கி வைத்தோம், அதை நாங்கள் தான் பாதுகாப்போம் என்று குர்ஆன் சொல்கிறது. இப்படி அல் குர்ஆனை பற்றி, அதனுடைய சிறப்புகள் பற்றி, அதை ஓதுவதின் முக்கியத்துவம் பற்றி, அதை மரணமிடுவதின் முக்கியத்துவம் பற்றி, அதை ஆராய்ச்சி செய்வதின் முக்கியத்துவம் பற்றி எல்லாம் அல் குர்ஆன் நிறையவே தன்னை அறிமுகம் செய்து வைக்கிறது. எனவேதான் அல் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதத்தில் இருக்கிறோம். ஷஹ்ருல் குர்ஆன் என்கின்ற கண்ணியம் பொருந்திய இந்த மாதம் இன்னும் 10-9 தினங்களில் எங்களை விட்டு முழுமையாக பிரியாவிடை பெறப் போகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை, மிகுதியாக இருக்குகின்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவோம். அதிகமாக குர்ஆன் ஓதுவதற்கு நேரம் ஒதுக்குவோம்.
சிறிய சூறாக்களை மரணமிட முயற்சி செய்வோம். சூரத்துல் ஃபாத்திஹாவை திருத்தமாக ஓதிக்கொள்ள நாங்கள் முயற்சி செய்வோம். அதே போன்று குர்ஆனிய மாதம் எங்களை விட்டு பெரியாவிடை பெற்றாலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் தினமும் இந்த குர்ஆனை ஓதுவதற்காக நேரம் ஒதுக்கி குர்ஆனிய மனிதர்களாக இந்த உலகில் வாழ்ந்து அந்த குர்ஆனுடைய ஷஃபாஅத்தை சிபாரிசை நாளை மறுமையில் பெற்றுக்கொண்ட நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.